ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு ஃபைனைட்டான பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ வந்து எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஆக்கவும் முடியாது, அழிய முடியாது. ஸோ இப்போ இந்த ஃபைனைட் யூனிவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெருவெடிப்பு கொள்கையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த இனிஷியல் டைம்ல டைம் t=0ன்னு எடுத்துக்கக்கூடிய அந்த நேரத்தில் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? இப்போ இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனை இந்த இடத்துல ஃபில் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய அவங்க இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஒரு எம்டி வேக்யூமை கிரியேட் பண்ணி தான் அதை ஏற்படுத்த முடியுன்றதை சொல்ல வராங்க. ஸோ எம்டி வேக்யூம்ன்றது கிடையாது. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பிளஸ்ன்ற ஒரு ஸ்டேட்ல ஒரு மைனஸ்ன்ற ஒரு ஸ்டேட்ல ரெண்டு குரூப் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து கேன்சல் பண்ணி ஒரு 0 பாயிண்ட் அது போய் நிற்குது அப்படின்றத சொல்றாங்க. இந்த எனர்ஜி வந்து பிளஸ்ன்ற எனர்ஜியை விட மாட்டேங்குது, மைனஸ்ன்ற எனர்ஜி விட மாட்டேங்குது. ஸோ 0ல இருக்கு. ஸோ நத்திங். பட் அதை ஆவரேஜ் நத்திங்ன்றாங்க, ஆவரேஜ் 0ன்றாங்க. அது கம்ப்ளீட்லி 0 கிடையாது. அது பிளஸ்ன்ற எனர்ஜிஸும் மைனஸ் எனர்ஜிஸும் ஃப்ளக்சுவேட் ஆக விடாம தடுத்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளக்சுவேட் ஆகி அதுல இருந்து ஒரு எனர்ஜி பிளஸ்ஸான எனர்ஜி இப்போ ஒரு ஹையஸ்ட் எனர்ஜிக்கு அது மாறி மைனஸோட எனர்ஜில இருந்து அப்போஸான ஒரு எனர்ஜி மேக்ஸிமம் எனர்ஜிக்கு போய் இந்த பிரபஞ்சம் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு போகுது. எப்படிப்பட்ட எனர்ஜி தேவைன்றதுக்கு அது எப்படி ஸ்டார்டிங்ல எவ்வளோ எனர்ஜி தேவை, எவ்வளோ டைம்குள்ள அந்த எனர்ஜி சேரணும், எவ்வளோ எத்தனை ஃபோர்ஸஸ் சேர்ந்து எத்தனை இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைன் டியூனிங் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்ல அந்த கச்சிதமாக அது நடந்தால் மட்டும் அது ஏற்படும் அப்படின்றதுக்கு. ஆனால் இங்கே இவங்க குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸில் அதுதான் அந்த இனிஷியல் எனர்ஜியை தந்துச்சுன்றாங்க. இப்போ கேள்வி எம்டி வேக்யூம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போது குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் எப்படி வந்துச்சு? ரெண்டாவது கேள்வி, எம்டி வேக்யூம்ன்ற ஒரு பாயிண்டே மறந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு பேசுகிறோன்னே வச்சுப்போமே, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது 0ல இருக்குது. ஒரு பாயிண்ட்ல ப்ளஸ் மாறிச்சு சொல்லக்கூடிய அந்த வாதம், அந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? அந்த எனர்ஜி வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த எனர்ஜி ப்ளஸ் திடீர்னு வெடிக்கணும்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி திடீர்னு எப்படி கிரியேட் ஆச்சு? ஸோ கன்சர்வ்டாக தான் இருக்கணும், திடீர்னு கிரியேட் ஆகக்கூடாது. ஆனால் எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்றது தெளிய வருது. ஸோ இனிஷியல் எனர்ஜி எங்கிருந்து வந்துச்சுன்ற கேள்வி இருக்கு. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய் சொல்லணும். அந்த இனிஷியல் எனர்ஜி பாப் அவுட் திடீர்னு எப்படி ஆச்சு? ஸோ இனிஷியல் எனர்ஜிக்கான கொஸ்டினே எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லாம் எப்போ பொருந்தும் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் தான் பொருந்தும். யூனிவர்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எந்த லாவும் கிடையாது. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற, யூனிவர்ஸ் வெடிக்கிற, யூனிவர்ஸ் பாப் அவுட் ஆகிற அந்த டைம் மட்டும்தான் இத்தனை லாவும் நம்ம கண்ணு கூட தெரியுற அத்தனை லாவும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த லாவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆற்றல் ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்போ ஆரம்பத்தில் இருந்த வந்த எனர்ஜிக்கு எந்த லாவும் தேவையில்லை. ஆனால் அந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? இது அல்லாஹ் குரான்ல மிக அழகா சொல்றான். 52:35 அம் ஹுலிகு மின் கைரி ஷை இன் அம் ஹுமுல் ஹாலிகூன். அல்லது இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாக்கி விட்டனரா, அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்து கொண்டனரா அப்படின்றது அல்லாஹ் கேட்கறான். நீங்களே உங்களை உருவாக்கிக்கிட்டீங்களா, இல்லை நத்திங்ல இருந்து நீங்க திடீர்னு பாப் அவுட் ஆனீங்களான்ற கேள்வியை அல்லாஹ் கேட்கறான். இது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? ஸோ இந்த ஒரு காஸ், இந்த யூனிவர்ஸ்க்கான காஸ், இந்த யூனிவர்ஸ் ஃபைனைட்டு நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ல சொன்ன மாதிரி எவ்ரிதிங் தட் பிகன் டு எக்ஸிஸ்ட் அஸ் அ காஸ், இந்த உலகத்தில் எதுதான் நிலைக்கு தொடங்கி இருக்கோ அத்தனைக்கும் காரணம் உண்டு. இந்த யூனிவர்ஸ் நிலைக்கு தொடங்கி இருக்கு, செகண்ட் ப்ரெமிஸ். மூணாவது ப்ரெமிஸ், த யூனிவர்ஸ் ஹாஸ் அ காஸ். அந்த காசை தான் ஏக இறைவனாடைய அல்லாஹ், ஏக இறைவனான கடவுள்னு சொல்றோம். கடவுள்ன்ற வார்த்தை பிடிக்கலன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்காலர்ஸான அல் கிந்தி, அல் கசாலி, இப்னு ருஷ்து போன்ற இஸ்லாமிக் அறிஞர்களாக இருக்கட்டும், மாடர்ன் டே சயின்டிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர்ஸாக இருக்கக்கூடிய ரோஜர் பென்ரோஸ், ஜார்ஜ் எல்லிஸ், ஜான் பெர்ரோ, ஆலன் கூத், வில்லியம் லேன் கிரைக் போன்ற ஃபிலாசபர்ஸ் இந்த கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட்லாம் எவிடன்ஸ் பேஸ் இருக்கக்கூடிய ஹைலி பாஸ்டுலேட் பண்ண இந்த பிக் பேங் அண்ட் இந்த ஃபைனைட் யூனிவர்ஸ் ஆர்குமெண்ட் ஏற்றுக்கொண்டு வராங்க. இவங்க வெறும் அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு வரல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்காசு காசு கடவுள்ன்றதை சேர்த்து எடுத்துக்கிட்டு வராங்க. இல்லை இன்ஃபினிட்டை தான் நம்புவேன், யூனிவர்ஸ் எங்கேயுமே இருக்கும், ஒரு ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இத்தனை ப்ரெமிஸையும் நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணுங்கள், டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாதங்களை போடுங்க, நம்ம அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் கடவுளாக தான் இருக்கணுன்ற நாலேஜ் புரியலன்னா, அந்த கடவுள்ன்றது யார், எப்படிப்பட்டவர்ன்றதோட தனித்தன்மை நம்ம இன்னும் புரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட கடவுள் யாருன்றதுக்கான வீடியோஸை நம்ம போட கடமைப்பட்டுள்ளோம். சில அதை போடுவோம்.